என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு. உன்னுடைய ஆபத்து காலம் முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. அதனால் உன் தாயானவள் உன்னுடைய வார்த்தைகளை நான் மதிப்பதற்காக வந்திருக்கின்றேன். என்னுடைய வார்த்தைகளை நீ ஒரு பொழுதும் மீறி சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் எப்பொழுதுமே நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவேன் என்று சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையானது ஒவ்வொரு விதமான ஆபத்தை காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு விதமான சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற பொழுது இனி உனக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்கின்ற குழப்பம் மட்டும் உனக்குள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்படி இருக்குமேயானால் இந்த தாயானவள் அதை தீர்த்து வைக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். இந்த அம்மா உன்னுடைய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து இன்று உனக்கு இருக்கின்ற கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து கொடுப்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் இனி கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இந்த தாயானவளை நீ வணங்கிவிட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கு வருகின்ற எந்த பிரச்சனைகளும் எந்த ஒரு தீய சக்திகளும் ஒரு பொழுதும் உன்னை நெருங்கவே நெருங்காது. ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி, ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி. என் தங்க குழந்தையே, உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் உன் கைகளில் நான் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மாவினுடைய அன்பினால் நீ அத்தனையையும் பெற வேண்டும் என்று விரும்புவதும் உண்மை என்றால் அதற்கு இன்றே உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விடக்கூடாது. அப்படி நீ கேட்காமல் செல்ல வேண்டும் என்று நினைத்தாயானால் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக உணர முடியாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்காக எந்த நேரமும் நான் இருப்பது உனக்கு புரியட்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவது உனக்கு மாற்றத்தை உன் கைகளில் ஒப்படைக்கட்டும். இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தையை நீ எண்ணி வரிந்து கொண்டிருக்காமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்களில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பினை பெறுவது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? ஆனால் என் குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பை நீ நிறைவாக உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே. இந்த அம்மாவின் அன்பு உனக்கு உறுதியாக கிடைத்துவிட்டது என்பதனை மறந்துவிடாதே. அம்மா, நான் எப்பொழுதும் நான் நினைத்து விட்டால் உன்னால் நடத்த முடியாத விஷயத்தையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். இந்த தாயானவள் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை சந்தோஷமும் உனக்கு உறுதியாக கிடைத்துவிடும். என்ன நடந்தது என்று நீ யோசிக்கின்றாயா? நமக்கு எந்த ஒரு ஆபத்து எங்கிருந்து வந்தது என்று நீ சிந்திக்கின்றாயா? நிச்சயமாக அத்தனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு வந்த ஆபத்துகள் ஒவ்வொன்றுமே எங்கிருந்து யாரால் வந்தது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்ட நேரம்தான் இந்த அம்மா உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். நமக்கான ஆபத்துகளை கொடுக்க நம்மை சுற்றி ஒவ்வொருவருமே எங்கிருந்தாவது வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை சோதித்து
கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்த பிறகு இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உனக்குள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி விட்டது அல்லவா? உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்க தொடங்கிவிட்டதல்லவா? என் செல்ல குழந்தையே, என்னதான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதாக இருந்தாலுமே அதையெல்லாம் நாம் நிறைவாக என்றோ பெற்றிருக்க வேண்டும். என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவதாக இருந்தாலுமே அதை நாம் என்னவென்று புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே புரியாத படிக்கான ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் நீ உருவாக்கி விட்டாய். உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களையும் நான் கொடுத்துவிட்ட பிறகும் கூட எதையுமே தெரியாதது போல இந்த வாழ்க்கையில் நீ இருந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இப்படியே இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதும் உனக்கு பலனில்லாமல் போய்விடும். இந்த அம்மா உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு உண்மை இல்லாததாக மாறிவிடும் என்பதுதான் இந்த தாயானவளினோட வருத்தம். அம்மா நான் நினைத்துவிட்ட மாத்திரத்தில் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடந்தே தீரும். நான் இருந்து கொடுப்பது எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயத்தை நடத்தியே தீரும். இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் ஒரு சேர கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே. ஆபத்து என்று சொல்லி இந்த தாயானவள் உன்னை நான் பயமுறுத்த நினைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களையும் பெரு மகிழ்ச்சியையும் நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் நீ தேவையில்லாத எந்த சிந்தனைகளையும் கொண்டு மனம் வருந்தி நிற்கக்கூடாது அல்லவா? உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத காயங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை உனக்கு சொல்லி சொல்லி மேலும் மேலும் உன்னை மனவருத்தம் அடைந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்வதே கடினம் என்று என் பிள்ளை நீ சொல்லியிருந்தாய் அல்லவா? இந்த நிலை மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் நடக்க வேண்டும். இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் வரை என் குழந்தை நீ எதற்காகவும் நீ கண்கலங்கி நிற்பது நியாயமற்றது. உன்னை தேடி நான் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, நீ என்னை நம்புவதனால் மட்டும் நான் உன்னை தேடி வரவில்லை. நீ என்னை உன் தாயானவளாக நினைத்து எப்பொழுதுமே என் மீது கொண்ட அன்பை கைவிடாமல் நீ இருக்கின்றாய் அல்லவா? அதற்காகத்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பை ஒரு முறை நீ பெற்றுவிட்டால் எக்காலத்திலும் அதனை நீ மறக்க மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் இந்த தாயானவளை நீ தவிர்க்க மாட்டாய். இன்றிரவே இதனை கேட்டுவிடு என்று நான் சொல்கின்றேன் என்றால் உனக்குள் இருக்கின்ற ஒரு குழப்பம் நான் தீர்க்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா என் குழந்தையே? ஒருவரால் உனக்கு கஷ்டம் வருகின்றது என்றால் நீ உடனே அவர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியேற நினைக்கின்றாய். அவர்கள் முன்னால் இருக்காமல் அந்த இடத்தை விட்டே நீ காலி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் நினைத்ததுதானே, அதுதானே உன்னை அவர்கள் செய்வதே உன்னை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தத்தானே. அதற்காகத்தானே அவர்கள் அத்தனை சூழ்ச்சியும் செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ அதையே உண்மை என்று சொல்லும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நீ செய்து கொண்டுதானே இருக்கின்றாய். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்தி கொண்டுதானே இருக்கின்றாய். இதுவெல்லாம் எந்த நேரத்திலும் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்குமாம்.
என்ன? இனிமேலும் மேலும் மேலும் உனக்கு வேதனையை தான் இது அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. யார் உன்னை அவமானப்படுத்த துணிந்தார்களோ அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதித்து விட்டார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஈடேற்றி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுது உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உனக்கான நன்மைகளை கொடுக்கின்றதோ இல்லையோ, உன் மனதிற்குள் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். யாரெல்லாம் நல்லவர்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ நிச்சயம் அவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்களாக மட்டுமே இருப்பார்கள். ஆனால் இந்த பொருள் என்னவென்று நீ தெரிந்து கொள்வதை விட அது இப்பொழுது எங்கிருக்கின்றது என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மிகுந்த வேதனைப்படுவாய். இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றதே, இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையை பதம் பார்க்கின்றதே என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக வேதனைப்படுவாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு தொலைந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்க வேண்டிய தருணங்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. உன் அம்மா நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த பல விஷயங்களை ஒற்றை நொடியில் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் நீ தொலைத்ததே தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த தாயானவள் அதை என்னவென்று உனக்கு சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து முடியாது அல்லவா? என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது நீ என்பதனை எல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் தந்திட்ட அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக நீ எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு நேரம் வரும் என்று நாம் காத்திருந்தோமேயானால் இன்னமும் பல வருடங்கள் நீ காத்திருக்க வேண்டி வரும். அதனால் இப்பொழுதே இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள். இப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். இந்த தாயானவளினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெறப்போகின்றாய். இந்த தாயானவளிடத்திலிருந்து உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உனக்கு செய்துவிட வந்துவிட்டேன். உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு தொலைந்து போன விஷயங்கள் என்னவென்று யோசிக்கின்றாயா? இப்பொழுது கூட என் பிள்ளை யோசிக்கத்தான் செய்கின்றாயே தவிர சற்றென்று அது உனக்கு என்னவென்று பிடிபடவில்லை. என் குழந்தையே, எடுத்தவர்கள் அதனை அவ்வளவு சாதுரியமாக எடுத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதனை நீ தெரிந்து கொள்வது கடினமான காரியம்தானே. அதனை நிச்சயமாக என் குழந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டியதும் என்னுடைய கடமைதானே. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும் நேரம், உனக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் நான் கண்டு கொள்ள விரும்புகிறேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த திருப்பத்தையும் உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகின்றேன். இந்த தாயானவளுக்கு தெரியும் என் பிள்ளை இந்த விஷயம் தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று. இந்த அம்மாவிற்கு தெரியும் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து உனக்கு எதுவுமே தெரியாதபடிக்கான வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று. அதனால்தான் உன் இல்லத்தில் இருந்து தொலைந்து போன இந்த விஷயத்தை இன்றாவது என் மூலமாக நீ தெரிந்து கொள். இன்றாவது நான் தருவதன் மூலமாக நீ என்னவென்று புரிந்து கொள். நான் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ புரிந்து இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வைக்க தயாராகிவிடு. உன்னை தேடி வருகின்ற நான் நிச்சயமாக இந்த நேரம் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான இந்த தீமைகளை எல்லாம் நான் என்னவென்று கண்டுபிடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நன்மைகளை தர வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கான பேரதிசயங்களை நிகழ்த்த வேண்டும். இனி என்ன நடக்கும், ஏது
நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, ஒரு விஷயம் நம்மிடமிருந்து தொலைந்து போகும் பொழுது அது என்னவென்று கூட தெரியாமல் நாம் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு கஷ்டம் உனக்கு இருக்கின்றது என்றுதானே அர்த்தம். இதை கூட உணர முடியாமல் தான் நான் இந்த வாழ்க்கையை உன்னை நடத்த விடுகின்றேன் என்றுதானே அர்த்தம். இனிமேலாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும். வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் இந்த தாயானவளினுடைய அன்பையும் அருளையும் உனக்கு பெற்று கொடுத்து உனக்கான நம்பிக்கையை இனி எப்பொழுதும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறந்து விடாதே. அம்மா என்று ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்குள் ஆழமாக இருக்கின்ற விஷயங்களை நீ புரிந்து கொள். தொலைந்து விட்டது கூட தெரியவில்லையே என்று நீ நினைக்கும் பொழுதுதான் உன் தாயானவள் எனக்கு அத்தனை வேதனைகளை கொடுக்கின்றது. என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்கள் ஒரு சேர சொல்லிக் கொடுத்திருக்கும். ஒட்டுமொத்த நம்பிக்கைகளையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுத்திருக்கும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை, இந்த காலகட்டம் உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெளிவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சற்றென்று ஒரு நொடியில் மாறுகின்ற விஷயம் அல்ல. சற்றென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நடத்திவிடப்பட போவது இல்லை. ஆனால் இந்த தாயானவள் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு உன்னை இப்படியே விட்டுவிட முடியாது. உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு நிச்சயமாக உணர்த்திவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான புரிதலோடு எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும். நீ நினைத்ததை விடவும் சிறப்பான பல விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, சற்றென்று இந்த வாழ்க்கை தந்திட்ட அத்தனை மாற்றங்களையும் நீ புரிந்து கொள்ளப் போகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. இந்த வாழ்க்கை மாற்றங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன் அம்மா நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். நிச்சயமாக நீ இழந்த விஷயத்தை நான் மீட்டு உன் கைகளில் ஒப்படைக்கின்ற இந்த நேரம் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. இனிமேல் என்னவெல்லாம் உனக்கானது என்று நீ எதிர்பார்க்கின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கானதாக ஒப்படைத்து உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகளை நான் உனக்கு கொண்டு வெளியேற்றப் போகின்றேன். இனி எதை பற்றியும் நீ வருத்தப்பட வேண்டாம். எதிர்பாராத நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் தலைகீழாக புரட்டி போடத்தான் போகின்றது. என் செல்ல குழந்தையை, எதிர்பாராத தருணங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்துவிடத்தான் போகின்றது. இந்த அம்மா இருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்காதே. இந்த தாயானவள் நான் இருந்து உனக்கு ஒரு உறுதி செய்யும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே. நீ தொலைத்தது என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே? உன்னுடைய நிம்மதியை நீ தொலைத்து விட்டாய். உன்னை தேடி வந்துவிட வேண்டும் என்றே உன் மீது காட்டுவது போல செலுத்திவிட்டு உன்னை மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி நிறுத்துகின்ற இந்த மனிதர்கள் உன்னுடைய நிம்மதியை அல்லவா உன்னிடத்தில் இருந்து பறித்து சென்று விட்டார்கள். நீயும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நம்பி உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்ததுதான் மிச்சம். இவர்கள் பேசிய ஒவ்வொரு
விஷயங்களையும் நீ நினைத்தது இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் தொலைத்ததுதான் மிச்சம். என்ன செய்வது என்று அறியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக இனி உனக்கான அத்தனை அதிசயங்களும் உனக்கான பேரதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னை சுற்றி வருகின்ற இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.